ரொம்ப நாளாச்சுங்க இந்த குழந்தைய பத்தி பேசி. இந்த குழந்தையோட பேர் வந்து எருக்கு இலை அப்படின்னு சொல்லுவாங்க. எருக்கங்குழந்தை அப்படிங்கிறது தான். அந்த குழந்தைய வந்து நான் கையில தொட்டு எடுத்துட்டேன். இதற்கு உள்ள மருத்துவ குணம் வந்து மனுஷன இது குணப்படுத்தாது. மனுஷனுக்கு அந்த புண்ணு வந்து அந்த கால்ல ஊத்துவாங்க. அதெல்லாம் வந்து பாரம்பரிய முறையில இருந்துச்சு. இப்ப நம்ம சாப்பிடுற உணவு முறைக்கு வந்து அதெல்லாம் செட் ஆகாது. இருந்தாலும் இது இப்போ வேற எதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னா, தென்னை மரங்கள்ல போரான் சத்து குறைபாடு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இந்த எருக்கந்தழைகள்ல அவ்வளவு போரான் சத்து இருக்கு. தென்னையில குறும்ப கொட்டுற பிரச்சனை, ஒல்லிக்காயா காய்க்கிறது, இந்த ஓலை விரியாம இருக்கிறது, வேர் வளர்ச்சிய தூண்டுதல் முதற்கொண்டு அனைத்து பிரச்சனைகளையுமே வந்து சரி செய்றது இந்த எருக்கந்தழைகள். சரி இத எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து, ஒரு 10 கிலோ ரேஞ்சுக்கு ஒரு சராசரியா ஒரு 10 வயதிலிருந்து ஒரு 40 வயதுக்குள்ள உள்ள ஒரு தென்னை மரத்துக்கு, ஒரு 10 கிலோ ரேஞ்சுக்கு இத அப்படியே வெட்டிட்டு, அத துண்டு துண்டா வெட்டி காய வச்சு, அத வந்து உரம் வைக்கிற மாரி வட்ட பாத்தி எடுத்து, அதாவது 2 அடி தள்ளி ஒரு 1/2 அடி ஆழத்துக்கு வட்ட பாத்தி எடுத்து, அதில குப்பை சாணம்லாம் போட்டு, அது மேல இந்த காய்ஞ்ச எருக்கந்தழைகள போட்டுட்டு மூடிட்டீங்கன்னா, உங்களுக்கு 1, 2, 3வது பாளையில பக்காவான ரிசல்ட் இருக்கும். ஒல்லி காயா காய்ச்சதெல்லாம் அப்படியே மாறி உங்களுக்கு பருமனான காய்களா பலன் தரும்.